அனைவருக்கும் வணக்கம். நம்முடையும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு வில் செலிப்ரேட் போலீஸ் டே ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு காவலர் தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 6ஆம் தேதி கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி நேத்து சட்டப்பேரவையில நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. சரியா? அடுத்தது, மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர்? மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1859 இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதை பின்பற்றி நமக்கு மெட்ராஸ்ல நவீன காவல் படை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நினைவு கூற வகையில தான் நமக்கு காவலர் தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 6ஆம் தேதி தமிழக அரசாங்கம் கொண்டாட இருக்காங்க. இனிமேல் வருஷம் செப்டம்பர் 6 காவலர் தினமாக இருக்கும். சரியா? அடுத்தது, which of the following statements are true regarding the தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் ரீசன்ட் டெசிஷன் ரிலேட்டட் டு டெர்மினாலஜி? ஓகேங்களா? சமீபத்திய முடிவு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்ணாம விட போறோம். சரிங்களா? யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கறத பார்ப்போம். The term colony is to be removed from official records and public usage. காலனி என்ற சொல் அதிகாரப்பூர்வ பதிவுகளிலிருந்தும் பொது பயன்பாட்டிலிருந்தும் நீக்கப்பட உள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். காலனி அப்படிங்கிற வார்த்தையை இனிமேல் பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. The term was seen to symbolize operation and connotation of untouchability அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த சொல் ஒடுக்குமுறை மற்றும் தீண்டாமையின் அர்த்தத்தை அடையாளப்படுத்துவதாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பையும் நேத்து சட்டப்பேரவையில நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருப்பார். இந்த மாதிரி காலனி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டாம், தவிர்த்துருவோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. சரியா? சோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the term Pegasus is related to. Pegasus என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த Pegasus அப்படிங்கிறது இஸ்ரேலை சேர்ந்த NSO அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்குன ஒரு ஸ்பை சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஒரு ஸ்பைவேர் ஃபார் சர்வைலன்ஸ். ஓகேங்களா? கண்காணிப்புக்கான உளவு மென்பொருள் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சோ இதை இந்தியாவுல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் மேல, பத்திரிகையாளர்கள் மேல பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி 2021-22 ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கும். அந்த வழக்கோட விசாரணை சமீபத்தில் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு பின்னணியில பேகசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேகசஸ் அப்படின்னா நமக்கு ஸ்பைவேர் ஃபார் சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? லாஸ்டா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச்டு அனிமியா முக்து பாரத் ப்ரோக்ராம் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அரசு ரத்த சோகை முக்து பாரத் திட்டத்தை, அதாவது ரத்த சோகை இல்லா இந்தியா, அனிமியா ஃப்ரீ இந்தியா அப்படின்னு சொல்லலாம், அனிமியா முக்து பாரத் அப்படின்னு சொல்லலாம். இது எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா 2018 லான்ச் பண்ணிருப்பாங்க. சரியா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.